வணக்கம். திமுகவுடைய இளைஞரணி மாநாடு இன்னைக்கு சேலத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் நியூஸ் 18 சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தலைமை எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நாங்க இதை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி காட்ட போறோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். நாங்க ஒரு 4 லட்சம் இளைஞர்களுக்கு மேல இந்த மாநாட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேருக்கு மேல போடுறோம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருந்து இது மாதிரியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு ரெக்கார்ட்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஆனா நிலைமை அப்படியே தலைகீழா மாறி போச்சு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, போன வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில மதுரையில் நடந்த அதிமுக எழுச்சி மாநாட்டுக்கு வந்திருந்த கூட்டத்துக்கும் இன்னைக்கு காலையில இவங்களுடைய இளைஞரணி மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாவே இருக்கு. அதனால சேலத்துல அசிங்கப்பட்ட திமுக அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் அதிமுக காரங்க எல்லாரும் ட்விட்டர்ல கிரியேட் பண்ணி இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது திமுகவுடைய இளைஞரணி மாநாடு தான் இன்னைக்கு சேலத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சேலத்தினுடைய திமுக இளைஞரணி ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தான் மட்டும் போகாம கிட்டத்தட்ட தன்னோட 100-150 பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு அதிமுக போய் வேற இணைஞ்சிட்டார். இன்னொரு பக்கம் மாநாடு நடந்துட்டு இருக்கக்கூடிய திடல்ல திமுக கட்சிக்காரர் ஒருத்தர் ஒரு கையில குடத்தையும் இன்னொரு கையில பேனரையும் வச்சுக்கிட்டு வர போற கட்சிக்காரங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணோட படிப்பு செலவு எல்லாத்துக்குமே கருப்பு சிவப்பு கட்சிக்காரங்க தான் பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட தான் இந்த காசை நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றது போல சொல்றாரு. இதை பார்த்துட்டு இப்போ அதிமுக காரங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 50 வருஷமா உழைச்ச தொண்டன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், தலைவன் அடுத்த தலைமுறை தலைவரை அறிமுகப்படுத்த வந்துட்டான், இதுதான் திராவிடம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மாநாட்டில் நாங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதா திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு பேட்டியில உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதுக்கு பத்திரிகையாளர் என்ன மாதிரியான நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டதுக்கு உதயநிதி சொன்ன பதில் இதுதான். கலை நிகழ்ச்சியெல்லாம் சினிமா பாட்டு ஆடல் பண்ணலாம் கிடையாது. மாநாடு கிட்டத்தட்ட 7-8 மணி நேரத்துக்கு மேல நடக்கும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்ததுனால வர்றவங்களுக்கு பசிக்க கூடாது அப்படின்னு ஒரு மஞ்சப்பையில சாப்பிட்றதுக்கான சில தின்பண்டங்களையும் தண்ணி பாட்டிலையும் வச்சு ஒவ்வொரு சேர்லையும் வச்சிருந்திருக்காங்க. ஆனா நிறைய சேர் காலியா தான் இருந்தது அப்படின்னு அந்த போட்டோவையும் போட்டு இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மாநாட்டுக்கு வர்றவங்க மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 65 இதெல்லாம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு தடபுடலா ஏற்பாடு நடந்திருக்கு. ஆனா மட்டன் பிரியாணியில பீஸே இல்லை அப்படின்னு சில திமுக தொண்டர்கள் வெறியாகி சாப்பாட்டை தூக்கி விட்டறிஞ்சிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.